நான் போய் படுத்துக்கிட்டுமா? காய்கறிகளை வைப்பாங்களா? பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. வாக்குகளை கேட்டு எங்கள் ஊரில் இவ்வளோ நீளமா இல்லையா? எவ்வளோக்கு ஒன்று வெறும் 20 ரூபாயா? எங்கள் இதெல்லாம் வயிறும் வயிற்றுல ஒரு பூச்சி இருக்காது. அப்பா பசுமாட்டுக்கு வாங்கிக்கலாம், காசு கொடு. பசுமாட்டுக்கு இதை மட்டும் போடுவாங்க, வேற கீழே திங்காது. ஏன் ஏன் கொடுங்க கொடுங்க. தேங்காய் எவ்வளவு? 10 ரூபாயா? இந்த தேங்காய் வெறும் 10 ரூபாயா? ரொம்ப அநியாயம் சார். எப்படிங்க விவசாயம் வருவான்? 40 அடி உயரத்தில் மரத்தில் ஏறி தேங்காயை பறித்து அதை உரித்து அவனுக்கு காசு கொடுத்து சந்தையில் வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப அநியாயம். அதனால தான் விவசாயிகள் டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க. உயிரை கொடுத்து மோடி அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குது. விவசாயிகளுக்கு ஆதார விலை, குறைந்தபட்ச ஆதாய விலை வேணும். வியாபாரி கொண்டு வந்து விற்கிறாரு, விவசாயி உற்பத்தி பண்ணுறான். வெறும் 10 ரூபாய்க்கு மக்களே இது தேங்காய் கிடைக்கிது. தொண்டை கம்மியாயிடுச்சு, மைக் இல்லாமல் பேசலாம். அப்பா வெறும் 10 ரூபாய்க்கு தேங்காய் கிடைக்குதுங்க. உங்களுக்கு போதுங்க, ஆனால் விவசாயி பாவம் இல்லை. ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும்? இந்த மத்திய அரசாங்கத்தில் உள்ளவங்கள மரத்தில் ஏறி நீ பறிச்சு கொடுறான். ஃபோன் வருதுண்ணா, அது அந்த பக்கம் திரும்பி எத்தனுங்கிறல்ல, அதுக்கு ஃபோன் உள்ள வருதுல்ல. கண்டிப்பாக வாங்க, இந்த இதுக்கு சேர்த்து எடுத்துக்கங்க. என் வீட்டில் மரம் நிறைய இருக்கு. எவ்வளோ ஒரு கீழே? ஒரு கீழே வெறும் 10 ரூபாயா? மலைக்கீரையில் கிருக்கீரை ரொம்ப உழவு சந்தையில் இவ்வளோ சீப்பாக இருக்கிறாங்க. வயிறு சின்ன சின்ன இருக்கிற இங்கதான் இருக்க ஏரியா. சரியா? 50 வச்சுக்கோங்க. வா வா. என்னடா பலாப்பழம் இன்னும் பூசணிக்காய் வாங்குறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்க என்ன பண்ண போறேன்னு. அந்த அதிமுக 2 தமிழ்நாட்டு விட்டு பிடிக்கும். நான் தான் இங்கே ஜெயிக்க 2 3 இதுல அதிமுக போயிடும். நான் இந்த தொகுதியில ஜெயிப்பேன். அதெல்லாம் முடியும்.